நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 66 ஏக்கர் இருக்கிறது. இந்த அன்புமணி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த கோயம்பேடு இப்ப இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல லூலு மால் வந்திருக்கும். ஒருத்தன் தான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறான். எனக்கு என்ன ஆசை, சென்னை மக்கள் நல்ல சுவாச காற்று, நல்ல காற்று, தூய்மையான காற்று, நல்ல ஒரு பசுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு நடக்கிறது எங்கேயாவது பார்க் இருக்கிறதா, பூங்கா இருக்கிறதா? சென்னையில் எவ்வளவு பெரிய பூங்கா, எவ்வளவு பெருசு தெரியுமா? வெறும் 19 ஏக்கர் செம்மொழி பூங்கா, வெறும் 19 ஏக்கர். நான் ஏன் வெறும் அப்படின்னு சொல்றேன்னா, உலகம் முழுவதும் நான் போயிருக்கிறேன். உலகத்தில் இப்போ நியூயார்க் சென்ட்ரல் பார்க்னு ஒன்று இருக்கு. நியூயார்க் என்றாலே அது மிகப்பெரிய நகரம், உலகத்தில் மிகப்பெரிய நகரம். அதில் சென்ட்ரல் பார்க்னா 870 ஏக்கர். லண்டன்ல ஹைட் பார்க்னு ஒன்று இருக்கு, அது எவ்வளோனா 400 ஏக்கர். டெல்லியில் மெஹரோலி பார்க்னு இருக்கு, அது 240 ஏக்கர். இப்போ டெல்லியில் புதுசாக 840 ஏக்கருக்கு ஒரு பார்க் உருவாக்கிட்டு இருக்காங்க டெல்லியில். பெங்களூர்ல சிம்ஸ் பார்க், அது 220 ஏக்கர். இப்படி ஒவ்வொரு நகரிலும், இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி, ஒவ்வொரு நகர மையத்தில் பெரிய பூங்காக்கள் இருக்கும். ஏன் துபாய் கூட ஒரு பாலைவனம், செடி கொடி வராது, ஆனால் அங்கே ஒரு சென்ட்ரல் பார்க் என்று ஒன்று இருக்கிறது, பசுமையாக தூய்மையாக இருக்கிறது. ஆனால் இங்கே 60 ஆண்டுகள் ஆண்டு நாசப்படுத்தி, பேரு தான் சிங்கார சென்னை, சாக்கடை சென்னையாக மாற்றிவிட்ட இந்த சாக்கடை ஆட்சி. 19 ஏக்கர்ல ஒரு பூங்கா. அதனால தானே கேட்டேன். கோயம்பேடு பேருந்து நிலையம் 66 ஏக்கர். இப்போ அங்கெல்லாம் அது தள்ளி எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க இங்க சும்மா தான் இருக்குது. இப்போ அங்க நம்ம மெட்ரோ பஸ் மட்டும்தான் இருக்குது அங்க, அதையும் அகற்று இடத்துல. நான் கேட்டது 66 ஏக்கர்ல நீங்க ஒரு பசுமை பூங்கா அமையுங்கள். பசுமை பூங்கா, பசுமை கிரீன் பார்க் அமைத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். 10 லட்சம் பேர். ஏன்னா அங்க யார் எங்க நடக்கிறது, எங்க விளையாடுறது? ஞாயிற்றுக்கிழமான நீங்க எங்க போவீங்க? எல்லாம் மெரினா பீச்சில் போய் எங்க வெயில்ல அங்க மணல்ல ஒன்றும் பண்ணணும். நிறைய இடம் இருக்கணும். இது நான் உலகம் முழுவதும் பார்த்தேன். என்னுடைய கருத்து. ஆனா இவங்களோட நோக்கம் என்ன, திமுக நோக்கம் என்ன, சேகர் பாபுடைய நோக்கம் என்ன? அந்த இடத்த லூலு மால், இவனுங்களுக்கு இந்த மால் அந்த மால். யாரையா வேணும் உங்க மால்? யாரையா வேணும் உங்க மால்? எதுக்கு வேணியா? உங்க ஐடி சிட்டி எதுக்கியா வேணும்? எங்களுக்கு ஒரு தூய்மையான பூங்கா வேணும். பிள்ளைகள்லாம் அங்கே விளையாடணும். குடும்பங்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைனா அங்கே போய் குடும்பமாக அங்கே இருக்கணும். பயிற்சி, உடல் பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி, நல்ல தூய்மையான காற்று, பசுமை வேணும் எங்களுக்கு. இது நான் ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.